ஒண்ணுல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல பகா எண்கள் அப்படின்னா என்னன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள்ல பாத்தீங்கன்னா பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 இருக்கு அப்படின்னா 2 எந்தெந்த வாய்ப்பாடுல வரும்? 4 2 மட்டும் தானே. அப்ப ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து பிரைம் நம்பர். பகா எண்களுக்கு ரெண்டு காரணிகள் மட்டும்தான் இருக்கு. அடுத்து ஒண்ணுல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களை எப்படி வந்து கால்குலேட் பண்றது? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒண்ணு இருக்கு, அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் வந்து நீங்க ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 44 223 22321. அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் கூடிய பகா எண் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 4. அது மாதிரி 11 to 20க்கு 4 எண்கள். சரி, இதான் வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் கூடிய பகா எண்கள் என்னன்றதை பார்ப்போம். 2 3 5 7 4 நம்பர் வந்துருச்சா? 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் பாத்தீங்கன்னா 11 13 17 19. இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணா போதும். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம எழுதிடலாம். இப்ப என்ன பண்ணணும்னா 21ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு எண் விட்டு ஒரு எண் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப 21ல ஸ்டார்ட் ஆகுதா, லாஸ்ட் நம்பர் 3ல 9 தானே முடியுது. அப்ப 23 29 2 எண்கள் வந்துருச்சு இல்லையா? அடுத்து 31ல இருந்து 40 இருக்கக்கூடிய பகா எண்கள் வந்து 2. இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, இந்த கோடு போடாம வச்சிருக்கோம் இந்த நம்பரை வந்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்ல 1ல 7 முடியுதா? அப்ப 31 37. அடுத்த 3 எண்கள் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் 3 நம்பரே வந்து எடுத்துக்கணும். இப்ப 41ல ஸ்டார்ட் ஆகுறதுனால 41 43 47. அடுத்த 2 எண்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 எண்கள் வந்து எடுத்துக்கலாம். இது 51ல ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப 53 59. அடுத்து 61ல ஸ்டார்ட் ஆகுறதுனால 61 67 அப்படின்னு எழுதலாம். அடுத்த 3 நம்பருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அண்டர்லைன் பண்ணாத நம்பர், அதாவது இந்த நம்பரை விட்டுட்டு இந்த நம்பர் வந்து எடுத்துக்கலாம். அப்ப 71 73 71. அடுத்த 2 எண்ணுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எண்ணை வந்து எடுத்துக்கலாம். 83 89. லாஸ்ட் ஒரே ஒரு பகா எண் என்ன அப்படின்னா 91ல இருந்து 100க்குள்ள 97 மட்டும்தான். மொத்தம் 25 பகா எண்கள் இருக்கும். 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 25. இதுல 5ல முடியக்கூடிய ஒரே பகா எண் எது அப்படின்னா 5. அதே மாதிரி பகா எண்கள்ல ஒரே ஒரு இரட்டை எண் இருக்கு, அதுதான் பாத்தீங்கன்னா 2. எக்ஸாம்ல 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 4 + 4 + 2. அப்ப 4 + 4 8 8 + 2 வந்து 10. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும்.